காளான் பிரியாணி பண்ணுறதுக்கு குக்கரில் கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் விட்டுக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் சூடானதும் பிரிஞ்சலை, பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிரியாணி மசால் 1 ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா 2 போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பழுத்த தக்காளி அடித்து வச்சுருக்கேன், அப்படியே போடாமல் மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகும். அடி பிடிக்காமல் கிண்டி விடுங்க. இப்போ காளானை நல்லா க்ளீன் உப்பு போட்டு நல்லா அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட இதை ஆட் பண்ணுறேன். ஃப்ரெஷ்ஷான காளானை பார்த்து வாங்கிக்கோங்க. பிளாக்காக இருந்தால் வாங்காதீங்க, கொஞ்சம் டேமேஜாக இருக்கும். கூட நான் இன்னைக்கு பட்டர் பீன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், தேவையான சேர்த்துக்கோங்க, இல்லை விட்டுலாம். மீல் மேக்கரையும் நல்லா வறுத்து வச்சுருக்கேன். சில பேர் அப்படியே போடுவாங்க, நீங்கள் கொஞ்சம் வறுத்து போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா ஜம்முன்னு வரும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேல் மேக்கர், பட்டர் பீன்ஸு, காளான் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். நான் 1 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி அந்த அளவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே கேஷ்நட் போடணும் மறந்துட்டேன், இப்போ நான் வந்து போட்டுக்கிறேன். 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. தேவையான உப்பு எல்லாமே போட்டாச்சு. டேஸ்ட் செமையாக இருக்குது. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு விசில் போட்டுக்கலாம். 1 விசில் விட்டால் போதும். விசில் முடிஞ்ச பிறகு பிரியாணி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்க, நம்ம காளான் பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.